இந்த நாளும் ஒரு நல்ல நாள், சிறந்த நாள். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்குகிற நாளாக இருக்கிறது. வார்த்தை செயல்படுகிற நாளாக இருக்கிறது. வார்த்தையில் இருக்கிற வல்லமையை பார்ப்பதற்கு ஒரு சிறந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். God wants to build godly character in you. கர்த்தர் உங்களுக்குள்ள அவருடைய குணாதிசயத்தை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to build your character. உங்களுடைய குணாதிசயத்தை, குணங்களை ஆண்டவர் கட்டமைக்கணும்னு விரும்புகிறார், கட்டணும்னு விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற குணாதிசயம் எல்லாம் தேவனுடைய குணாதிசயங்களாக விளங்க வேண்டும் அப்படின்றதுதான் தேவனுடைய ஆசை. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய குணத்தை நாம் கட்ட வேண்டும். அதுவும் சாதாரண குணங்கள் கிடையாது, கர்த்தரின் குணம், கடவுளுடைய குணத்தை நாம் கட்ட வேண்டும். அதை எப்படி செய்வது? ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா பழக்கமாக மாறிவிடுகிறது. அந்த பழக்கத்தோடு நம்ம டிசிப்ளினை சேர்த்தணும்னா, ஒழுக்கத்தை சேர்த்தணும்னா அது நல்ல பழக்கமாக மாறும். ஒழுக்கத்தை சேர்த்தல அப்படின்னா அது தவறான கெட்ட பழக்கமாக மாறிவிடும். அதே போலதான் கேரக்டரும் குணமும் நாம் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, செய்ய பழகும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் கேரக்டராக, ஒரு குணாதிசயமாக மாறிவிடுகிறது. யாருமே பிறக்கும் பொழுது நல்ல குணம் கெட்ட குணத்தோடு பிறக்கிறது கிடையாது. அவர்கள் வளரும் பொழுது எந்த குணத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள், எதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப செய்கிறாங்களோ அதுதான் அவங்க வாழ்க்கையில் அவங்க யார் என்பதை தீர்மானிக்கிறது. அநேக நேரத்தில் நம்ம இடத்துலேருந்து ஜனங்க என்ன எதிர்பார்க்குறாங்க என்பதை நம்ம செஞ்சுட்டே இருக்கும் பொழுது அதுவே நம்முடைய கேரக்டராக மாறிவிடுகிறது. அப்படி இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது தேவன் நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அது நம்முடைய குணாதிசயமாக மாறுகிறது. அதுவும் சாதாரண குணாதிசயம் அல்ல, தேவனுடைய, கடவுளுடைய குணாதிசயமாகவே மாறிவிடுகிறது. அப்படி தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய கேரக்டரை, கடவுளுடைய கேரக்டரை நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் அநேக உபத்திரவங்களை நம்ம பார்க்கிறோம். உபத்திரவம், சஃபரிங் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அது தீமையாக தான் பார்க்கிறோம். ஆனால் அதற்குள்ள தான் தேவன் அவருடைய குணாதிசயத்தை கற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை தருகிறார். இந்த வசனத்தில் படித்த மாதிரியே உபத்திரவம் பொறுமையை நம்மளுக்கு கற்றுத்தருகிறது, என்டியூரன்ஸ் கற்றுத்தருகிறது. நாம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பொறுமையை தாருங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உபத்திரவத்தை அனுமதிப்பார். அந்த உபத்திரவத்தின் வழியாக பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். பொறுமை என்பது கடவுளுடைய குணாதிசயம், காட்ஸ் கேரக்டர், காட்லி கேரக்டர். அந்த பொறுமை தான் நம்மளுக்கு பரீட்சையை, கேரக்டரவே பில்ட் பண்ணுகிறது. அந்த பரீட்சை என்பது ஏதோ எக்ஸாம் டெஸ்ட் மாதிரி கிடையாது, அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த உபத்திரவத்தில் நம்ம பொறுமையோடு, நம்ம கேரக்டரோடு, பரீட்சையோடு, என்டியூரன்ஸோடு இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை தருகிறது. நம்பிக்கை என்பது கடவுளுடைய குணாதிசயம். அந்த நம்பிக்கையை தேவன் நம்மளுக்கு கற்றுத்தருகிறார். எதன் மூலமாக? உபத்திரவத்தின் மூலமாக. ஸோ இந்த ஆட்டிடியூடோட ஒவ்வொரு உபத்திரவத்தையும், சஃபரிங்கையும் நம்ம எதிர்கொள்ளும் பொழுது தேவனுடைய குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் கட்டப்படுவதற்கு நம்ம வழியை உண்டாக்கி தருகிறோம். ஆகவே எந்த காரியத்தை நீங்கள் எதிர்கொண்டாலுமே, எந்த உபத்திரவத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலுமே அது கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை தரப்போகிறது அப்படின்றத நீங்கள் நினைக்கும் பொழுது உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுவீங்கள். நீங்கள் உங்களுக்கு வருகிற பிரச்சனையவே நீங்கள் பெருமையாக நினைப்பீங்க. ஏனென்றால் அது உங்களுக்கு தேவன் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை உருவாக்கி உங்களுக்குள்ள தேவனுடைய குணாதிசயங்களை கட்ட உதவி செய்கிறது. இன்றைக்கும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா விதமான உபத்திரவங்களையும், பிரச்சனைகளையும், பலவீனங்களையும், சவால்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும்னா, உங்களுக்குள்ள தேவனுடைய குணாதிசயங்களை கட்டுவதற்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு தருணமாக, வாய்ப்பாக தேவன் அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் நாம் தேவனை போல மாறிக்கொண்டிருப்போம். அவரை போல பரிபூர்ணராய் மாறும்படிக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் கடவுளின் குணாதிசயங்களை கட்டமைப்பதற்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.